ஓகே, நான் லாஸ்ட் கொஞ்ச நாளா Oppo K30 Turbo தான் பிரைமரி டிவைஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Oppo K30 Turboவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தறலாம். இந்த Oppo K30 Turbo நமக்கு 8+120 28000 அந்த பிரைஸ் செல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர்ல போக 26000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. சோ அந்த பிரைசிங் வாங்கலாமா வேண்டாமா? சோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தறலாம். ஓகே, இதான் இந்த Oppo K30 Turbo வர பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா இந்த டிவைஸ்க்கு ஒரு கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் வந்து இருக்கு. தென் 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, சிம் டூல் இருக்கு. இந்த டிவைஸோட பேக் சைடு நம்ம ஃபேன் இருக்கு. அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு பிரஷ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மத்தபடி பாக்ஸ்ல வேற எதுவும் இல்ல. இங்க டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர். இது இல்லாம இன்னும் 2 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. மிட் நைட் மேவரிக் அதுக்கப்புறம் ஒயிட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிவைஸோட பேக் சைடுல வந்து பாருங்க டிசைன் பார்க்க நல்லாவே இருக்கு. இந்த டிவைஸோட பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சைடு ஃப்ரேம் பேக் எல்லாம் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 4 பக்கம் ஜஸ்ட் கர்வா கொடுத்திருக்காங்க. சோ மெட்டல் மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா டிவைஸ் இன்னும் கூட கொஞ்சம் பார்க்க நல்ல பிரீமியம் லுக்ல வந்து இருந்திருக்கும். தென் IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IPX9, X8 and X6 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிவைஸ்க்கு நம்ம வாட்டர் ப்ரூஃப் வந்து இருக்கு. ஆனா டஸ்ட் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. தென் வெயிட்ட பொறுத்த வரைக்கும் 290 கிராம் வெயிட் வந்து இருக்கு. டிவைஸோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.3 mm திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.8 inches 1.5K சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு 10 பிட் பேனல். யூடியூப்ல நமக்கு HDR சப்போர்ட் வந்து இருக்கு. நம்மளால யூடியூப்ல 4K வீடியோஸ் எல்லாமே பாத்துக்க முடியும். இந்த டிவைஸோட டைபிக்கல் பிரைட்னஸ் நம்ம 600 nits, பட் பீக் பிரைட்னஸ் நமக்கு 1600 nits வந்து கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் டைரக்ட் சன்லைட் டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. தென் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. இந்த டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. சோ இந்த டிவைஸோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமலா வந்து கொடுத்திருக்காங்க. சுத்தமா பெசல்ஸ் இல்லன்னு தான் சொல்லணும். சோ ஓவரால் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் வந்து கேளுங்க. இந்த டிவைஸோட சவுண்ட் அவுட்புட் வந்து ரொம்ப லவுடா வந்து இருக்கு. இங்க 300% வால்யூம் பூஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்போது கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா சவுண்ட் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் ரொம்ப லவுடா வந்து இருக்கு. தென் ஆப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க சிஸ்டம் செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா ஆப்டிக்ஸ் இருக்கும். அங்க போய் உங்களுக்கு ஆப்டிக்ஸ் எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆப்டிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 8450 வந்து கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நேர்லி ஒரு 1.6 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து கிடைக்குது. தென் CPU throttling டெஸ்ட்ல 68% ஸ்டெபிலிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சு. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Geekbench ஸ்கோர் வந்து பாருங்க. தென் RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR5X RAM வந்து கொடுத்திருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே டு டே யூசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பெரிய லாக் வந்து கிடையாது. நீங்க கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்ணுன்ற போது உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா லாக் எதுவுமே வந்து இருக்காது. BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 120 FPS சப்போர்ட் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா கூலிங் ஃபேன் வந்து கொடுத்திருக்காங்க. இது யூஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கேம் பிளே பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம். இந்த கூலிங் ஃபேனை நமக்கு வந்து என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு மேல நோட்டிபிகேஷன் பார்லயே வந்து பாத்தீங்கன்னா கூலிங் ஃபேன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கூலிங் ஃபேன் ஆப்ஷனுக்குள்ள போனோம் அப்படின்னா கூலிங் மோட்ல 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீட், இன்னொன்னு வந்து ஸ்மார்ட் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மார்ட் ஷிஃப்டிங் அப்படின்னா ஃபேனோட ஸ்பீட் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மெதுவா ஓடிட்டு இருக்கும். தென் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுவும் நம்ம ஃபேன் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபேன் எப்பப்பெல்லாம் ஆன் பண்றோமோ அப்பப்பெல்லாம் நம்ம பேட்டரி ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். இந்த கூலிங் ஃபேன் உங்களுக்கு எப்பப்ப ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆட்டோ லான்ச் ஃபார் கேம், ஆட்டோ லான்ச் இன் அவுட்டோர் மோட், ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஆன் பண்ணுமா அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சோ இப்போ நமக்கு வந்து கேம் பிளே பண்ணி இது எவ்வளவு டெம்பரேச்சர் கம்மி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ இந்த டிவைஸ்ல வந்து 30 மினிட்ஸ்க்கான கேம் பிளே செக் பண்ணி பார்த்தலாம். சோ இப்போ இனிஷியலா டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் வந்து 32.6 அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இப்போ நம்ம கேம் பிளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கரெக்டா வந்து பார்த்தா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 38.7 அந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இருக்கு. இப்போ இந்த டிவைஸ்ல வந்து கூலிங் ஃபேன் ஆன் பண்ணிடலாம். தென் மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ டெம்பரேச்சர் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து 36.6 அந்த அளவுக்கு நம்ம டெம்பரேச்சர் வந்து இருக்கு. பிஃபோர் நம்ம 38.7 அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்ம கூலிங் ஃபேன் ஆன் பண்ணோம். கரெக்டா 15 நிமிஷங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2% டெம்பரேச்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியானதை இங்க பார்க்க முடியுது. இந்த டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்றதுக்கு 3Dயோட வைல்ட் லைஃப் டெஸ்ட் வந்து பண்ணிருந்தோம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47.8 அந்த அளவுக்கான டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆயிருந்துச்சு. கேஷுவல் யூசேஜ் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஹீட்டிங் வந்து பெருசா இல்ல. அப்போ நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது 35.6 அந்த மாதிரி சம்திங் வந்து வருது. அது நம்ம கேஸ் போட்டோம் அப்படின்னா பெருசா ஃபீல் பண்ண மாட்டோம்.
நீங்க பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஜிஎம்ஐ கேம் பிளே அதுக்கப்புறம் ஜென்ரல் யூசேஜ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்ல உங்களுக்கு 2 நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்துல ஏர் பிளாஸ்டருக்கான சென்சார் வந்து இருக்கு. தென் மேல ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடு நமக்கு இன்னொரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டம் சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இங்க நம்மளால வந்து பார்த்தா 2 சிம் வந்து போட முடியும். பட் மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் அது பக்கத்துல மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு நமக்கு அந்த வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பேக் சைடுல ஃபேன் இருக்கும். அதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர் செக் பண்ணி இந்த வழியா வந்து ரிலீஸ் பண்ணும். அது கீழே வால்யூம் பட்டன்ஸ் அதுக்கப்புறம் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல அந்த வெண்ட் கொடுத்தனால பவர் பட்டன் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருக்காங்க. அதனால கரெக்டா பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ColorOS 15 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இங்க உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ColorOS இந்த டிவைஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ இந்த டிவைஸ்ல உங்களுக்கு ப்ளோட்வேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கேம்ஸ் இருக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. பட் நமக்கு மோஸ்டா வந்து எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுல எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இந்த டிவைஸ் டயலர் பொறுத்த வரைக்கும் ஓ டயலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் அந்த ஃபீச்சர் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஏஐ சம்மரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் கால் வந்து இருக்கு. இந்த டிரான்ஸ்லேட் கால்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சப்போர்ட் வந்து கிடையாது. இங்கிலீஷ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்டா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு யூசேஜ் இல்லாத மாதிரி தான் இருக்கு. இந்த கேலரியில் நமக்கு வந்து ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஐ ரீகம்போஸ், ஏஐ எரேசர், அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் ஷாட், என்ஹான்ஸ் கிளாரிட்டி, அன்பிளர் இந்த மாதிரி ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஸ்லைட் பார் ஆப்ஷன் இருக்கு. அது நிறைய யூஸ் பண்ண ஃபீச்சர் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஐகான் பேக் சப்போர்ட் பண்ணும். நம்மளால ஹோம் ஸ்கிரீனை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ColorOS நமக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர் வந்து இருக்கு. அதை பத்தி டெடிகேட் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டிவைஸ் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ColorOS நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்லேயே உங்களுக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் 0 இருந்து 100% ஆகிறதுக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக் பேட்டரி டெஸ்ட் வந்து பார்த்தலாம். ஓகே, இப்போ இந்த டிவைஸ்ல வந்து சுத்தமா சார்ஜ் வந்து கிடையாது, 0% இருக்கு. எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்தலாம். கரெக்டா 10 நிமிஷம் ஆச்சு. 13%க்கான பேட்டரி வந்து ஏறி இருக்கு. 20 minutes 30%, 30 minutes 44%, 40 minutesல 58% ஏறி இருக்கு. 15 minutesல 72%, 1 hourல நமக்கு வந்து 86%, 1 hour 10 minutesல 95%. இப்போ இந்த டிவைஸ் நமக்கு 100% சார்ஜ் வந்து ஃபில் ஆயிருச்சு. எடுத்துக்கிட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 18 நிமிஷம் கிட்ட வந்து ஆயிருக்கு. இந்த டிவைஸோட ஸ்கிரீன் அண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல நமக்கு அந்த பேட்டரி பேஜ்ல ஸ்கிரீன் அண்ட் டைம் வந்து காட்டும். அதை வந்து பார்த்தா இப்போ தூக்கிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் OnePlus Nord 5 பார்த்துருந்தோம். அதுலயும் அந்த ஸ்கிரீன் அண்ட் டைம் வந்து பார்த்தா காட்டுறது இல்ல. ஸோ இந்த டிவைஸ்லயும் நமக்கு வந்து பார்த்தா காட்ட மாட்டேங்குது. இங்க ஸ்கிரீன் அண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் வந்து 8 hours மேல வந்து பார்த்தா கண்டிப்பா கிடைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க கேஷுவல் யூசேஜ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ பேட்டரி பத்தி நீங்க கவலைப்படுத்தவே நல்லாவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 11 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G நல்லா ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு. ஸோ நமக்கு எங்கேயும் பெருசா 4G சுவிச் ஆகுறது அந்த பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. 5G நல்லா நீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. தென் Wi-Fi 6 வந்து கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.4 வந்து இருக்கு. NFC இந்த டிவைஸ்ல வந்து கிடையாது. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெப்த் சென்சார் கொடுத்ததுக்கு பதிலாக வந்து பார்த்தா அல்ட்ரா வைட் லென்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஸோ இங்க நமக்கு வந்து 2 MB டெப்த் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக்ல நம்மளால 4K 60 fps வீடியோ எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்ல 1080p 30 fps தான் வீடியோ எடுத்துக்க முடியும். இந்த டிவைஸ்ல எடுத்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போட்டோஸ் எல்லாம் மெயின் கேமரா எடுத்தது. போட்டோட அவுட்புட் வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டே டைம் நல்ல லைட் கண்டிஷன்ல வந்து பார்த்தா கொஞ்சம் பெட்டரான போட்டோஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. தென் இந்த போட்டோஸ் எல்லாமே நம்ம போர்ட்ரேட்ல எடுத்தது. இமேஜஸ் வந்து பாருங்க. இந்த லோ லைட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ஒரு டீசென்ட்டா வந்து இருக்கு. இந்த டிவைஸ்ல மோஸ்டா எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் கேமரா மட்டும் அவங்க வந்து பெருசா கண்டுக்கல. இந்த கேமராவோட போட்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டா இருக்கு. ஓகே, ஃப்ரண்ட் கேமரா நம்மளால 1080p 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ நம்ம பேக் கேமரால 4K 60 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 60 fpsல ஃபுட்டேஜ் ஓரளவுக்கு ஸ்மூத்தா வந்து இருக்கு. உங்களால வந்து 2x ஜூம் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து 10x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். ஃபைனலா பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 RAM வேரியன்ட் வந்து இருக்கு. 8+128 நமக்கு 28000 கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் 2000 வந்து இருக்கு. சோ ஃபைனலா 26000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இதே நமக்கு 8+256 வந்து இருக்கு. அது 30000 கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் 2000 வந்து இருக்கு. சோ ஃபைனலா 28000 அந்த பிரைசிங் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. அந்த பிரைசிங்க்கு Oppo K13 Turbo நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். சோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து டிஸ்ப்ளே நல்லா இருக்கு, பேட்டரி நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் 5G எல்லாமே சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா மட்டும்
இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த டிவைஸ் கம்ப்ளீட் ஆல் ரவுண்டரா வந்து இருந்திருக்கும். ஸோ கேமரா நமக்கு அந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் கேமரா போட்டோஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் யூசேஜ்க்கு வந்து ஓகே. பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம கேமரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ் இல்ல. உங்களுக்கு கேமரா வந்து கொஞ்சம் பெருசா முக்கியம் இல்ல, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பேட்டரியில கொஞ்சம் முக்கியம் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட கொஞ்சம் ஜாஸ்தி பிரைஸ் அப்படின்னா வந்து 30,000 நமக்கு OnePlus Nord 5 வந்து கிடைக்கும். அது கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதை பத்தி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் கீழே வந்து இருக்கு. இதோட கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல வந்து நத்திங்கோட ஃபோன் 3 நமக்கு 23,000 அந்த பிரைஸ்ல வந்து கிடைக்கும். ஒரு நல்ல சாஃப்ட்வேருக்கு வேண்டி அந்த டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த டிவைஸ்க்கான ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மோஸ்ட் பெஸ்டான ஆப்ஷன் இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு கேமரா பெருசா முக்கியம் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா Oppo ஒரு K13 Turbo வந்து பார்த்தா கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிவைஸ்க்கான பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இதான் இந்த Oppo K13 Turbo. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.